அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பார்ட் மாடலுக்குள்ளார வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், உள்ளார வந்திருக்கோம். ஸோ இந்த பார்ட் மாடலில் என்னென்ன கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல எனக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்லுவேன், குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். இந்த ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன சொல்லுவேன், குவிக் ஆக்சஸ் டூல் பார். அண்ட் தென் கீழே இருக்கிறது எனக்கு என்னது, ட்ரீ மேனேஜர் ஆர் டிசைன் ட்ரீ அப்படின்னு என்ன பண்ணலாம் நான் சொல்லலாம். அண்ட் தென் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு என்னது, இந்த ஃபீச்சர்ஸ், ஸ்கெட்சிங், சர்ஃபேஸ், ஷீட் மெட்டல் இது எல்லாமே ரிப்பன் பார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ரிப்பன் பாரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நான் எதை கிளிக் பண்ணாலும் மேலே இருக்கிற என்டிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும், டைனமிக்காக எனக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ ஸ்கெட்சிங், சர்ஃபேஸஸ், ஷீட் மெட்டல், வெல்மெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம வந்துட்டு வரிசையாக வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்சிங் வந்துட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ்குள்ளார போவோம், ஃபீச்சர்ஸ் முடிச்சுட்டு சர்ஃபேஸ்குள்ளார போவோம், ஷீட் மெட்டல், வெல்மெண்ட்ஸ், எவாலுவேட், அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ ஸ்கெட்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டிசைன் ட்ரீ கீழே இருக்கிறது எனக்கு வந்துட்டு என்னது, ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஸ்கெட்சில் இருக்கிற ஸ்கெட்ச் ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அதோட லென்த்தாக இருக்கலாம், ஃபுல்லி டிஃபைன்டாக இருக்கா, இல்லை பார்ஷியலி டிஃபைன்டாக இருக்கா, இல்லை ஓவர் டிஃபைன்டாக இருக்கா, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும், எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே லைப்ரரி என்டிட்டிஸ், ரெண்டரிங் டூல்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்படி இது வந்துட்டு என்னோட கிராஃபிக்ஸ் ஏரியா. நான் எது க்ரியேட் பண்ணாலும் அது என்ன ஆகும், இந்த இடத்துல தான் எனக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகும். இது எல்லாமே வந்துட்டு எனக்கு என்னது, ஸ்டேட்டஸ் பார் ஆர் வியூ என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். வியூ ஓரியன்டாக நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜூம் இன், ஜூம் அவுட், கிராஸ் செக்ஷனல் வியூ, இல்லை வந்துட்டு ஹிடன் வியூ, அந்த மாதிரியான வியூஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆல்சோ ரெண்டரிங் டூல்ஸும் வந்துட்டு என்ன இருக்குது, எனக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 3 ஸ்டாண்டர்ட் பிளைன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃப்ரண்ட் பிளைன், டாப் பிளைன் அண்ட் ரைட் பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை இப்படி தான் வந்துட்டு என்னால் பார்க்க முடியும். ஸோ மவுஸோட சென்டர் பட்டன் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட், ரைட் அண்ட் டாப். ஓகேவா? ஒரு 3 பிளைன்ஸ் வந்துட்டு எனக்கு இருக்குது. இதில் எந்த பிளைன்லேருந்து வேணாலும் 2Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரைய ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ 2Dலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து தான் வந்துட்டு ஃபீச்சர் மாடலிங் அப்படிங்கிறது 3Dக்குள்ளார போவோம். இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஃப்ரண்ட் பிளைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவா சார், இல்லை ரைட் பிளைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவா, இல்லை டாப் பிளைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான்லாம் கேட்பாங்க. எதுலேருந்து வேணாலுமே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். 3D கிட்ட தான் போகும்போது தான் எனக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஏன்னா டாப்லேருந்து சில டயக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில டயக்ராம் ஃப்ரண்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எப்படி வந்துட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இந்த 3 பிளைனும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு எனக்கு என்னது, ஆரிஜின். ஆரிஜின்ங்கிறது சம்வாட் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். உன்னோட வீடு வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவ, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி அந்த ரெஃபரன்ஸ்லேருந்துட்டு வந்துட்டு ஒரு லெஃப்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 300 மீட்டர்ஸ் போகணும், அதுக்கப்புறம் ஒரு ரைட் வந்துட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் போனால் என்னோட வீடு இருக்குப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி என்னோட ஸ்கெட்சையும் வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணணும், டைமென்ஷன் மார்க் பண்ணணும். எதை வச்சு ரெஃபரன்ஸாக நீ மார்க் பண்ணுவேன், ஆரிஜினை வச்சு. ஸோ ஆரிஜின் அப்படிங்கிறது நானே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், அஷ்யூம் பண்ணிக்கிறேன் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் மாதிரி. அதில் அந்த பாயிண்ட் அதுலேருந்து இது இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், என்னால் சொல்ல முடியும். இப்போது இது இல்லாமல் இந்த 3 பிளைன் மட்டும் போதுமா சார் எனக்கு வரைகிறதுக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடிஷ்னலாக 3Dக்கு போகிறப்ப நம்ம என்ன பண்ணணும், நிறைய பிளைன்ஸ் வந்துட்டு க்ரியேட்லாம் பண்ணுவோம். அதை 3Dக்கு போகும்போது பார்ப்போம். இப்போ 2Dயை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளைன் அப்படிங்கிறது மோர் தென் எனஃப். ஓகேவா? ஓகே, ஸோ எப்படி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சுக்குள்ளார வந்துட்டு என்டர் ஆகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏதாவது ஒரு பிளைனை வந்துட்டு சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த பிளைனை சூஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணதுமே எனக்கு மேலே ஒரு 4 என்டிட்டிஸ் ஓப்பன் ஆகுதா, ஸ்கெட்ச், ஷோ, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் நான் ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஸ்கெட்ச்குள்ளார வந்துட்டு போயிடுச்சு. நான் எப்படி இதை மேக் ஷூர் பண்ணுறது, நான் ஸ்கெட்ச்குள்ளார தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலரில் என்ன இருக்கும், அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹைலைட் ஆகிருக்கும். அது இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல ஸ்கெட்சை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு ஐக்கானும் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது, ப்ளேஸ் ஆகிருக்கு. இது ஹோல் ஸ்கெட்சே க்ளோஸ் பண்ணுறதுக்கான என்டிட்டிஸ். ஆர்எல்ஸ் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தனா எக்ஸிட் ஆகிடுச்சு. அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளைன் செலக்ட் பண்ணுறேன். இங்கேருந்தே ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு என்டிட்டிஸ் இருக்குது, இதை கொடுக்குறேன். இப்போ இங்கே எக்ஸிட் ஸ்கெட்ச் எப்படின்னு இருக்கா அப்படின்னாலே நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஸ்கெட்ச்குள்ளார தான் வந்துட்டு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். குட். இதுக்கப்புறமா we will start from the sketch entities. இதெல்லாமே வந்துட்டு sketch tools அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த sketch tools முடிச்சதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் டூல்ஸ் வந்துட்டு பார்ப்போம்.
இது ரெண்டு தான் இதில் வந்துட்டு மேஜர். இது இல்லாமல் வந்துட்டு ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் வந்துட்டு நமக்கு இருக்குது. அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆட்டோகேட் முடிச்சுட்டு வந்திருந்தீங்க, இல்லை வந்துட்டு ப்ரீவியஸாக அதாவது ஒரு டிசைன் டூல் இல்லை காலேஜ் படிக்கும் போதே எனக்கு கொஞ்சோண்டு மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம், இது எல்லாத்தையுமே கோப்பப் பண்ணி வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைன்லேருந்து வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ஸ்கெட்ச் மாடிஃபிகேஷன் டூல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த லைன் அப்படிங்கிறத எடுத்தேன் அப்படின்னா இதில் எனக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஆஸ் ஸ்கெட்சட் அப்படிங்கிறது என்னது, கை போன போக்கில் நம்ம பாட்டுக்கு வரைஞ்சிக்கிட்டே போகிறது. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல், வெர்டிகல் அண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் வந்துட்டு ஆஸ் ஸ்கெட்சட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 இது மாதிரி நான் எத்தனை ஸ்கெட்ச் வேணாலும் என்னால் வரைய முடியும். அன்டில் இந்த கமெண்ட்டை விட்டு நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எஸ்கேப் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்கெட்சை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது செலக்ட் ஆகிடுச்சா ஆகலையாங்கிறத நான் என்ன பண்ணணும், மேக் ஷூர் பண்ணணும். அப்போது இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுமே என்னோட அந்த என்டிட்டிஸே கர்சரே எப்படி மாறிடுச்சு, ஒரு பென்சில் மாதிரி மாறிடுச்சா, அப்போனா ஏதோ ஒரு கமெண்ட்குள்ளார வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். லைன் அப்படிங்கிறது கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்ச ஸ்கெட்சை என்னால் எப்படி வேணாலுமே மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோகேட்டில் மாதிரி அந்த கன்ஸ்டன்ட் கிடையாது, இதை வந்துட்டு மூவ் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு. அதுலேயுமே சேஞ்ச் பண்ண முடியும். பட் இந்த அளவுக்கு இதில் இருக்கிற ரிலேஷன் என்டிட்டிஸோட மாறுமா அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு பாலிலைன் வரைகிறேன், இல்லை வந்துட்டு ஒரு நார்மல் லைன் செக்மெண்ட்டே வரைகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த லைனை வந்துட்டு தனியாக அப்படியே மூவ் பண்ண முடியும். பட் இது வந்துட்டு என்ன இருக்குது, கனெக்டட் என்டிட்டிஸாக இருக்குது. ஓகே, எப்படி வேணுமோ என்னால் ரொட்டேட் பண்ண முடியும், இந்த லைனோட போயிட்டு கோயின்சைட் பண்ணணும்னா பண்ண முடியும். அதெல்லாம் வந்துட்டு என்னால் இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது, நார்மல் லைன் கமெண்ட். இல்லை எனக்கு வந்துட்டு தனித்தனி லைன் செக்மெண்ட்டாக வரணும் அப்படின்னால என்னால் வரைய முடியும். இது வந்துட்டு நார்மல் ஃப்ரீ லைன் செக்மெண்ட். ஸோ டாட்டட் மெத்தட் வச்சுட்டு வரைகிறோம். எப்படி என்ன பண்ணேன், லைன் செக்மெண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணேன். 1 2 3 4 5 6 7 சும்மா நான் ரேண்டமாக வந்துட்டு வரைகிறேன். இதுவே எனக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வேணும், ஒரு மிரரிங் பண்ணுறதுக்கு, இல்லை ஆக்சுவலி அது எனக்கு வந்துட்டு 3D ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸே ஆகலை அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் நார்மலாக நான் ஒரு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் லூப் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதை எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இது எக்ஸ்ட்ரூட் ஆகும். சும்மா 3D மாடலாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும், சாலிடாக அதுக்கு வால்யூம் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். இன்கேஸ் அது எனக்கு ஒரு நார்மல் ரெஃபரன்ஸ் லைனாக இருக்குது மிரர் பர்பஸ்க்கு, ஸ்கெட்சிங்லே லைன்ஸ்லேயே சென்டர் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சென்டர் லைனுமே இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சின்ஸ் இது ஒரு க்ளோஸ்ட் லூப் தான். பட் நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்கெட்சை தான் இது ரெக்கக்னைஸ் பண்ணுமே தவிர இதை வந்துட்டு என்ன பண்ணாது, ஒரு வேலிட் ஸ்கெட்சாக வந்துட்டு எடுத்துக்காது. ஏன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ், அவ்வளோதான். அது ரெஃபரன்ஸ்க்கு தான். நீ என்ன தான் இந்த டாட்டட் லைனை வச்சு வரைஞ்சினாலும் அதை ஒரு வேலிட் ஸ்கெட்சாக அவனால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. வேணா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வேணால் அதை வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். குட். ஸோ இப்போ இதை நான் ஹோலாக வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். இது ஃபங்க்ஷனாலிட்டி படி வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நார்மல் லைனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இன்க்ளைன்ட் டாட்டட் லைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ளைனை ஓரியன்ட் பண்ணணும் அப்படின்னா Z ஆக்சிஸை வந்துட்டு என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீ ஜூம் இன் ஜூம் அவுட் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் மவுஸ் பட்டனில். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 ஓகே. இது எல்லாமே ஓகே, பாலி லைனாக வருது. ஒரு லைன் செக்மெண்ட் வந்தேன் அப்படின்னா கண்டினியூஸாக லைன் வந்துக்கிட்டே இருக்குது. சப்போஸ் எனக்கு ஒரு தனித்தனி லைன் செக்மெண்ட்டாக வரையணும், எனக்கு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் இருக்குது, அதுக்கப்புறம் அகைன் நான் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இன்னொரு லைன் செக்மெண்ட் வரைகிறேன், அகைன் எஸ்கேப். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியுது, போயிட்டு லிட்ரலி நான் அந்த டூலை வந்துட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வரேன். அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே எனக்கு லைன் ட்ராக் மெத்தடுன்னு இருக்குது. ஒன்ஸ் நான் அந்த டூலை வந்துட்டு எடுக்கிறேன், லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கர்சரை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, ரிமூவே பண்ணக்கூடாது, அந்த கிளிக்கை எடுக்கவே கூடாது, அப்படியே ட்ராக் பண்ணணும், அப்படியே ரிலீஸ் பண்ணணும். 1 2 ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன், என்ன பண்ணல, நான் அந்த கிளிக்கை வந்துட்டு எடுக்கல, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு கிளிக்கை எடுக்கிறேன், என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் ட்ராக் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன எனக்கு யூஸ் அப்படின்னா ரேண்டமாக வந்துட்டு தனித்தனி செக்மெண்ட்டை வந்துட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும். எவ்ரி டைம் நான் போயிட்டு என்ன பண்ண தேவையில்ல, சூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்துட்டு போத் சென்டர் லைனுக்கும் வந்துட்டு என்ன ஆகும், யூஸ் ஆகும், நார்மல் லைனுக்கும் வந்துட்டு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்துட்டு நார்மல் லைன் செக்மெண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் ஆட்டோகேட்டில் வந்துட்டு எப்படி இருக்கும், 6 டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு என்ன தான் 2 3 தான் இருக்கும். ஸோ 2 டைப் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்துட்டு சென்டர் பாயிண்ட், ஆல்வேஸ் நீடர்ஸ் ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்துட்டு அதோட அவுட்டர் ரேடியஸ் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்லி வந்துட்டு ஸ்கெட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கு எப்படி ரிலேஷன் அப்ளை பண்ணணும், இதை எதுவுமே நான் என்ன பண்ணல
சொல்லலை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் இருக்குது, இந்த லைனை வந்துட்டு இப்படிலாம் வரைய முடியும், இதில் என்னென்ன வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது, சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, எலிப்ஸில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். இது எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இதுக்கு ரிலேஷன்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கெட்ச் டூல்ஸ் முடிப்போம், அடுத்து ரிலேஷனுங்கிற ஒரு டாபிக் முடிப்போம், அதுக்கப்புறம் தான் அனோட்டேஷன்ஸ், தட் இஸ் டைமென்ஷன், எப்படி டைமென்ஷன் கொடுத்து மாடிஃபை பண்ணுறது, ட்ரிம்மிங், கன்வெர்ட் என்டிட்டிஸ், ஆஃப்செட், இதெல்லாமே வந்துட்டு அடிஷ்னல் டூல்ஸ். இதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிங் இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இருந்தது அப்படின்னா ஸ்கெட்சை வந்துட்டு எப்படி பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக வந்துட்டு 2D டயக்ராம்ஸ் வந்துட்டு வரைய முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்டிட்டிஸ் தான் வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ ஒரு நார்மல் சர்க்கிள் வந்துட்டு வரைஞ்சிட்டேன், சென்டர் பாயிண்ட், அவுட்டர் பாயிண்ட். ஓகேவா? பெரிமீட்டர் சர்க்கிள் ஆர்எல்ஸ் இதை வந்துட்டு டான் சர்க்கிள்னு கூட நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம். பெரிமீட்டர்னா அவுட்டர் மோஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். 1 2 3. சப்போஸ் ஏதாவது எனக்கு ரெக்டாங்கிள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள்குள்ளார வந்துட்டு எனக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 3 பாயிண்ட்ஸ், அந்த லைன் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து என்னால் இதை என்ன பண்ண முடியும், வரைய முடியும். இது நார்மல் சர்க்கிள். ஓகேவா? ஸோ நான் எஸ்கேப் அப்படின்னு கொடுத்துட்டு ஹோலாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் 2 தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ ரெக்டாங்கிள் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இருக்கிற டூல்ஸ் எது அப்படின்னா மொதல் 3, இந்த லைன்ஸ் அண்ட் சர்க்கிள், ரெக்டாங்கிள். ஏன்னா இதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்மளோட ஹோல் செஷன்லேயே வந்துட்டு ரிப்பீட்டிவாக பார்க்குற ஒரு சில என்டிட்டிஸ். ஸோ ஆட்டோகேடை நல்லா சாலிட்வொர்க்ஸ் நல்லா உத்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஹோல் லெக்சரரே எதுக்குள்ளார தான் இருக்கும் அப்படின்னா வெறும் சர்க்கிள்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ்குள்ளாரே வந்துட்டு முடிஞ்சிடும். அதை தாண்டி நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிறைய என்டிட்டிஸ் இருந்தாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பரவாயில்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 5 டைப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆட்டோகேடில் என்ன இருக்கும், ஒரே ஒரு டைப் தான். எஸ், ஒரே ஒரு டைப் இருக்கும். பட் அதிலே வந்துட்டு ஏரியா கொடுக்குற மாதிரி, டைமென்ஷன் கொடுக்குற மாதிரி, ரொட்டேட் பண்ணுறதுக்கான என்டிட்டிஸ், அதெல்லாம் சப் ஆப்ஷனாக கீழே வந்துட்டு நிறையா வரும். இதில் கார்னர் ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஆர்எல்ஸ் டாப் பாயிண்ட், பாட்டம் பாயிண்ட், இந்த மாதிரி வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், ரெக்டாங்கிள் வந்துட்டு வரைய முடியும். அண்ட் அதிலே வந்துட்டு ரெண்டாவது டைப் என்ன இருக்குது, சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள். ஆல்வே நீட் இஸ் ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுக்கணும், அவுட்டர் மோஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும், ரெக்டாங்கிள் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் மூணாவதாக இருக்கிறது 3 பாயிண்ட் கார்னர்ஸ். ஒரு 3 கார்னர் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். 1 2 3. இது எதுக்கு அப்படின்னா இன்க்ளைண்டாக எனக்கு ரெக்டாங்கிள் வேணும். எப்போதுமே நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கார்னர் இதெல்லாமே நார்மலாக வரும், ஹரிசாண்டல் வெர்டிக்கலை வந்துட்டு ஒபே பண்ணி வரும். ஸோ சம்வாட் எனக்கு இன்க்ளைண்டாக இந்த இடத்துலையாவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் அல்டிமேட்டாக இவ்வளோ டூல்ஸ் இருந்தாலுமே நம்ம ஒரு டயக்ராம் வந்துட்டு சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன தான் வந்துட்டு பண்ணுவோம், அதில் இருக்கிறத தான் வந்துட்டு ஒபே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வந்துட்டு எஃபெக்டிவாக அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு 3 பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள். ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுக்க போகிறோம். 1 2 3. ஸோ 3 பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 அண்ட் பாயிண்ட் நம்பர் 3. ஓகேவா? இது பேரலோகிராம் லாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ 1 2 how taper it is, either this side or this side. ஓகேவா? இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லைன் பார்த்துருக்கோம், சர்க்கிள் பார்த்துருக்கோம், அண்ட் தென் ரெக்டாங்கிள் பார்த்துருக்கோம், அண்ட் தென் வி கோ ஃபார் வாட் இஸ் தட், எலிப்ஸ். ஸோ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தெந்த வேல்யூஸ் வந்துட்டு தேவைப்படும், மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இது எல்லாமே நம்ம அங்கேயே வந்துட்டு பார்த்தது தான். மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணலாம். 1 and 2. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மேஜர் அண்ட் திஸ் இஸ் மைனர். இதை தாண்டி இதில் வந்துட்டு என்ன பண்ண தேவையில்ல, எந்த வேல்யூ கொடுக்க தேவையில்ல. இஃப் சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி எலிப்ஸ் நான் வரைஞ்சிட்டேன், இதையே நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாட்டட் லைனுக்கு எனக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி எலிப்ஸ் ஸ்ட்ரக்சரே நான் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரூஷன் பர்பஸ்க்கோ இல்லை ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த ஸ்கெட்சஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜர் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது. இதில் நிறைய இருக்குது. பட் இதில் எனக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஹோல் ஸ்கெட்சே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, டாட்டர் லைனாக ஆகிடுச்சு. இதை வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரூட் மாதிரியான எந்த ஒரு ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது. மேபி அதை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சம்வாட் என்னோட ஸ்கெட்ச் வந்துட்டு இப்படி டில்டேட்டடாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வந்துட்டு எப்படி சார் நான் வந்துட்டு ஒரு நார்மல் ப்ரொஃபைலுக்கு கொண்டு வரது அப்படின்னா நிறைய மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. எய்தர் இந்த இடத்துல கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கா, இதில் Z ஆக்சிஸை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று, எந்த வியூவோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸோ இல்லை Z-ஓ ஒய்யோ வாட் எவர் இட் இஸ் நார்மல் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வியூ கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆர் ஓரியன்டேஷன் கியூப், வாட் எவர் இட் இஸ். இதில் எந்த வியூ வேணும், எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ வேணுமா இல்லை வந்துட்டு ஆக்சிலோமெட்ரிக் வேணுமா எடுத்துக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்டாக நம்ம இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் இது என்ன ஐசோமெட்ரிக் வியூ, எந்த வியூ இது? AutoCAD 3D பார்த்தோம்ல, சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, அதில் இது எது சொல்லுப்பா அஜய். யோசிக்கிறான். ஓகே, ஸோ ரைட். ஸோ அதில் ஏதோ ஒரு இதுதான் வந்துட்டு இது. ஸோ இந்த வியூஸ் வந்துட்டு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ போத் ஹரிசான் லைன்லேருந்து 30 டிகிரிக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்கும், இன்க்ளைண்ட் ஆயிருக்கும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் வியூ தான் வந்துட்டு என்ன ஆகும் வேணும். அதை என்ன பண்ணிட்டேன், இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். குட் அட் ஆல். அடுத்து வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெலிட். ஸோ வியூ கியூப்பை வந்துட்டு வேறு என்ன மெத்தடில் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா இங்கேருந்து எடுக்க முடியும் கர்சர். ஸோ இப்படியும் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆர் சிம்பிளஸ்ட் மெத்தட், ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் இருக்குது இது மாதிரி ஓரியன்ட் ஆகிருக்கு அப்படின்னா Ctrl+8 கொடுத்தினாலும் என்ன ஆகிடும், நார்மலாக. இது ஷார்ட்கட், ஏன்னா ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற ஒரே ஷார்ட்கட். ஏன்னா AutoCAD மாதிரி நிறைய கமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான கமெண்ட்ஸ் தான். ஸோ Ctrl+8லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது, ஸ்பேஸ் கீ இதெல்லாம். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிப்ஸ்க்கு கீழே வந்துட்டு பார்ஷியல் எலிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் எனக்கு ஃபுல் எலிப்ஸ் வேணும், பார்ஷியல் எலிப்ஸ் வேணும் அப்படின்னா 1 எலிப்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர், அதோட ஆர்க் லென்த்து எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட என்னால் என்ன பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும். ஓகே, அடுத்து கீழே இருக்கிறது பேராபோலா. பேராபோலா எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ மீன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக பார்க்கும்போது ஹெட்லேம்பில் வரைக்கும் என்ன பண்ணுவோம், பேராபோலா டிசைன்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். எந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்துட்டு லைட் ஃபோக்கஸ் வந்துட்டு ஐ மீன் லைட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம், அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுவோம். தட் இஸ் திஸ். மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன், ஈவன் எங்கே சொல்கிறது, டிஷ்ஷெலாம் கூட இருக்குல்ல, அதெல்லாமே கூட பேராபோலிக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பேராபோலா வரைஞ்சி அதை ரிவால்வ் பண்ணியிருப்பாங்க, ரிவால்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு பேராபோலா யூஸ் பண்ணலாம். ஸோ சிமிலர்லி கோனிக் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே அன்பேராமெட்ரிக். இதுக்கு எல்லாமே வேல்யூஸும் நம்மளால் கொடுக்க முடியும். இதெல்லாம் எப்படி மாற்றுறது, எங்கே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்கமிங் செஷன்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். குட். இதுதான் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா இதில் 4 டைப்ஸ், அதாவது எலிப்ஸ், பார்ஷியல் எலிப்ஸ், பேராபோலா அண்ட் கோனிக். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்க். ஸோ ஆர்க் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு எதில் இருக்கும், AutoCAD பொறுத்த வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 டைப்ஸ் ஆஃப் ஆர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த இடத்துல அந்தளவுக்கு நம்மளை டென்ஷன் பண்ணாமல் ஒரு 3 டைப் ஆஃப் ஆர்க்லேயே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் ஆர்க், ஆல்வே நீட் இஸ் ஒரு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணணும், அண்ட் தென் சர்க்கிளோட அவுட்டர் மோஸ்ட் ரேடியஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். ஹவு மச் இட் ஆர்க் லென்த் அப்படிங்கிறதுல பி ஷோர். ஸோ எவ்வளோ லென்த் வந்துட்டு இருக்கணும். இதை வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு வேறு என்னோடய சென்டர் பாயிண்ட்டுங்கிறது எனக்கு நோன் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறது. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான், இந்த 3 பாயிண்ட் ஆர்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணுவோம். 0.1, 0.2 அண்ட் தென் அதோட ரேடியஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்துட்டு இந்த கர்வ் வரும்போது அதோட சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நம்மளால் லொக்கேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரியான கேசஸ்க்குலாம் இந்த 3 பாயிண்ட் ஆர்க் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுவோம், பட் தட் ஆர்க் ஷுட் பி எக்ஸாக்ட்லி டான்ஜென்ஷியல் டு த எனி ஆர்க் ஆர் லைன். அந்த மாதிரி கண்டிஷன் வரும். இப்போ எனக்கு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு டான்ஜென்ஷியலாக ஒரு ஆர்க் வேணும் அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆர்க். ஸோ ஃப்ரம் ஹியர் டு இது ஆப்வியஸாக அந்த லைனுக்கு டான்ஜென்ஷியலாக இருக்கும். என்ன சார் இது ரிலேஷன்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்குள்ளார என்ன ரிலேஷன் ஆக்சுவலி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹோலாக வந்துட்டு இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஏன்னா ஆயிடுச்சு எனக்கு க்ரீன் கலரில் ஐடென்டிஃபை ஆகுதா இந்த இடத்துல, தட் மீன்ஸ் இது டான்ஜென்ஷியலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். அண்ட் ஆல்சோ இதில் நிறைய இருக்குது. இப்போ ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்குது, இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. பிளாக் கலரில் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஆரஞ்சு கலர், ரெட் கலர், இது மாதிரி கலர் வைஸாக நம்ம என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கெலாம் என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், போக போக ஒவ்வொன்றா வந்துட்டு பார்ப்போம். அண்ட் எஸ் இந்த ஸ்கெட்சை எப்படி வேணாலும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி ரிலேஷன் வந்துட்டு என்ன ஆகும், ஆல்டர் வந்துட்டு ஆகும். குட். இதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்க, ஸ்கெட்ச் ஃபில்லட்ஸ் இருக்குது. இன்கேஸ் இஃப் ஐ ஹாவ் அ ரெக்டாங்கிள், எனக்கு இதை வந்துட்டு ஃபில்லட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஃபில்லட் அப்படிங்கிறது எதுக்கு பண்ணுவோம். அதேமாதிரி இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன், இதை வந்துட்டு டெலிட் பண்ணணும் இல்லை அன்டூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன், கண்ட்ரோல் இசட். ஸோ இது எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கிற அதே மாதிரி தான். ஸோ நார்மலாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த என்டிட்டிஸை ஹோலாக மூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு இங்கே கிடையாது, அன்டில் அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுற வரைக்கும். ஓகேவா. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் பாரில் எனக்கு எல்லாமே தெரியுதா. ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், அண்டர் டிஃபைன்ட் ஸ்கெட்சோட என்டிட்டிஸ் தான் அது அண்டர் டிஃபைனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அண்ட் மெயினாக இதோட யூனிட் சிஸ்டம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணல, பேசவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்துட்டு ஸ்கெட்ச் வந்துட்டு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் வந்துட்டு என்ன கிடையாது இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா ஆட்டோகேட் மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர்லலாம் நம்ம உள்ளுக்குள்ளார வரும்போதே என்ன பண்ணணும், யூனிட்ஸ் அண்ட் லிமிட் செட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிப்போம், ஸ்டார்ட்டே பண்ண ஆரம்பிப்போம். பட் இந்த இடத்துல அதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு தேவையில்லை. ஈஸியாக நம்ம பாட்டுக்கு வந்தோம், நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுறோம், வரைகிறோம். ஓகே, யூனிட்ஸ் மாற்றணும் அப்படின்னா இங்கேருந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் தென் இந்த டாக்குமெண்ட் எடிட் ப்ராப்பர்ட்டிஸுமே நான் எதில் சொல்லியிருப்பேன், அந்த வெல்கம் ஸ்க்ரீனில் இருக்கும்போதே சொல்லியிருப்பேன். வி ஹேவ் அன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அதுக்குள்ளார போனதுமே போத் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸே என்னால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதோட என்டிட்டிஸ் தான் வந்துட்டு இது இல்லாமல் இப்போ ஃபில்லட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார போனதுமே இட் ப்ராம்ஸ் மீ டு அதோட ரேடியஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. பட் ஐ எம் நாட் ஷுர், ஏன்னா நான் அந்த லைன் வரையும் போது இது எவ்வளோ பெருசு இருக்குது எவ்வளோ சின்னது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ரேண்டமாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ஃபில்லட் ஆயிருக்கு, இதோட சைஸ் அப்படிங்கிறது என்ன ரொம்ப பெருசாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் வாய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் வந்துட்டு கொடுக்குறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு டைமென்ஷன் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் சாம்பிளுக்கு. ஸோ டைமென்ஷன்ஸ், ஸோ ரொம்ப எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ 2763 சம்திங் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், அந்தளவுக்கு ஜூம் அவுட்டில் வந்துட்டு வெளில இருந்திருக்கும். சின்ஸ் இது ஒரு பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர், ஆட்டோகேட் மாதிரி ஒரு அன்பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர் கிடையாது. நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ ஃபஸ்ட்டு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை 20 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும், மாற்றிக்கும். ஸோ ஒரு ஆன்சஸில் இருக்கிற டிசைன் மாடியூலரோ இல்லை ஆட்டோகேட் மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் போய்ட்டு பேராமெட்ரிக் அந்த மாதிரி வேல்யூ வந்துட்டு கொடுத்து டபுள் என்டர் கொடுத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறத என்ன பண்ணாது, மாற்றாது. அப்படியே அந்த ஒரு சைஸை மட்டும் ஆக்கி சின்னதாக மாற்றி விட்ருவோம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு, ஹோலாக இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து மாற்றிடுச்சு. ஸோ இதான் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்லட்ஸ், ஸ்கெட்ச் ஃபில்லட்ஸ் 10 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபார் திஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு 3 mm கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ என்ன பண்ணிடுச்சு, எனக்கு வந்துட்டு ஃபில்லட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிடுச்சு. மல்டிபிள் கார்னர்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு 2 என்டிட்டிஸ் 1 and 2 2 லைன் செக்மெண்ட் அப்படியே வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இது ஒரு செக்மெண்ட். இதுவே வந்துட்டு சாம்ஃபர் 2 வெரைட்டியாக என்னால் கொடுக்க முடியும். ஒன்று வந்துட்டு ஆங்கிள் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்துட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது, அதனால் நான் 2 mm அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லையா, ஆங்கிள் இன்ட்டு டிஸ்டன்ஸ், கண்ட்ரோல் இசட் chamfer angle into distance. இப்போ 2 mm இருக்குது. இப்போ நான் இதை 60 degree அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அந்த 2 mm அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 60 degree அப்படிங்கிறது மட்டும் என்ன இருக்கு மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு இதுக்கப்புறம் மாற்ற முடியாதா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. டபுள் என்டர் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளால் 60 அப்படின்னு இருக்கிறது 65 கூட என்னால் என்ன பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். ஓகே, மேபி எனக்கு 45 degree வேணும் அப்படின்னா 45 degree. இதெல்லாமே நம்ம டைமென்ஷன்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வந்துட்டு பார்ப்போம் எப்படி வந்துட்டு ஆல்டர் பண்ணுறது. இது ஸ்கெட்ச் ஃபில்லட்ஸ் அண்டு ஸ்கெட்ச் சாம்ஃபர்ஸ். அடுத்து இருக்கிறது இப்போ மேஜரான டூல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கவர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நான் இன்னும் பேசலை. இதை பற்றி எப்போ பேசுவேன் அப்படின்னா 3Dயில் நம்ம ஒரு ஃபீச்சர் வந்துட்டு பார்ப்போம். இந்த இடத்துல எனக்கு எங்கே இருக்குது, வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம இதை பற்றி என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி அஜய்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ப்ரீவியஸாக பார்த்துருப்பான். நீ லீவு அதனால் பார்த்துருக்க மாட்டேன். அடுத்து வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு பிளைன் எங்கே இருக்குன்னே தெரில. அதனால் நான் என்ன பண்ணுறேன், Ctrl 8 வந்துட்டு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். இல்லை எனக்கு இன்னும் கிளியராக தெரியணும் அப்படின்னா ஷோ பிளைன் கொடுத்துட்டு ஜூம் அவுட்
பண்ணினா ஓகேவா, ப்ளைன் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். அகைன் ஸ்கெட்சிங். எனக்கு ரிமைனிங் இருக்கிற டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஆர்க் ஸ்லாட். ஸோ இன்கேஸ் வந்துட்டு ஆட்டோகேட் யூஸராக இருந்தால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இந்த டூலை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு ஆர்க் ஸ்லாட்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சென்டர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிடலாம். பட் இன்கேஸ் நம்ம அங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு லைன் வரைஞ்சி அதோட லென்த்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளோட குவாட் பாயிண்ட்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகிடும், ஒரு சாலிடாக ஒரு 5 to 10 minutes வந்துட்டு என்ன பண்ணிடும், எடுத்துரும். பட் நமக்கு இந்த இடத்துல அதை ஒரு சிம்பிள் டூலாகவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு மெக்கானிக்கல் ஐட்டமாக பார்க்கும்போது அடிக்கடி வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதை ஹோலாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா அதை வரைஞ்சதுக்கப்புறம் அதோட சைஸை வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக மாற்றவும் முடியும். இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்லாட். இதே வந்துட்டு எனக்கு சென்டர் பாயிண்ட் ஸ்லாட். சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு ரெக்டாங்கிள்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதோட கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு ஸ்லாட் இங்கே க்ரியேட் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் 1 2 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி என்னால் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்குது, ஸ்கெட்ச் வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு ப்ளூ கலர்லேயும் இன்னொரு ஸ்கெட்ச் பிளாக் கலர்லேயும் இருக்குது. தட் மீன்ஸ் இது ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது. அதுக்கு தேவையான ரிலேஷன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன இருக்குது, அப்ளே இருக்குது. அதனால தான் வந்துட்டு அது எப்படி இருக்குது, பிளாக் கலரில் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் அதை ஹோலாக செலக்ட் பண்ணுறேன். அண்ட் சரி டெலிட் அப்படின்னு என்ன பண்ணுறேன், திருப்பி கொடுத்துட்டேன். இது 2 types. ரெண்டுமே பார்க்குற ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஸ்லாட் ஆர் 3 சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்லாட். அண்ட் இது வந்துட்டு ஆர்க் ஸ்லாட். ஒரு ஆர்க் டைப்பில் வரணும் அப்படின்னா இதுதான் இன்னும் ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா பெரிய சர்க்கிள் சின்ன சர்க்கிள் அதை ஆஃப்செட் பண்ணணும், அந்த மாதிரியான நிறைய வேலை வரும். 1 2 அதோட லென்த் அண்ட் தென் ஆர்க்கோட சைஸ். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், வரைஞ்சிடலாம். ஏன்னா இது வந்துட்டு எனக்கு சென்டர் பாயிண்ட் லொக்கேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது மாதிரி வரையலாம். வேர் இன் கேஸ் சம் கேசஸில் எனக்கு சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், we have another option called center point arc slot. ஸோ சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சர்க்கிளோட அவுட்டர் டயா அண்ட் தென் அதோட ஆர்க் லென்த். குட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்க் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஆர்க் ஸ்லாட் அது ஓகேவா. மேபி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரேராக வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான். அண்ட் தென் we have another option called polygon. ஸோ polygon is the last command. இதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரெஷ்அப்பில் வரவங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், அதுக்கு ஒரு ஸ்டோரியே வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். ஸோ இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் அவுட்டர் ஸ்கிரைப்டு சர்க்கிளுக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு பாலிகன் வரைய முடியும். இது என்ன பாலிகன் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது, இன்ஸ்கிரைப்ட். ஏன்னா சர்க்கிளுக்கு ஓகே எஸ் சர்க்கிளுக்கு வந்துட்டு அவுட்டர் சைடில் வந்துட்டு இருக்குது, சர்க்கிள் இன்சைடில் இருக்கிறனால இன்ஸ்கிரைப்ட். இதுவே நான் சர்க்கம்ஸ்கிரைப்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சர்க்கம்ஸ்கிரைப் இங்கேயே இருக்குது. ஸோ அதே இதுதான் நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். சர்க்கம்ஸ்கிரைப்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சர்க்கிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், வெளியில் வரும். ஸோ இதனால் எனக்கு என்ன சரி யூஸ் அப்படின்னா சர்க்கிளுக்கு டைமென்ஷன் கொடுத்து இதை சின்னதோ பெருசோ வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஸோ அது ஒன்று தான் இதில் இருக்கிற யூஸ். அப்புறம் சைட்ஸோட கவுண்ட்ஸை வந்துட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு எனக்கு 10 வேணும் அப்படின்னாலும் 10 சைட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பாலிகன் அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலி மோர் தென் 3 சைட்ஸா, 3 மோர் தென் 3 ஓகேவா. அப்படி இருந்தால் இல்லாட்டி மோர் தென் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். 2 வந்துட்டு இன்க்ளூட் ஆகாது, அது எல்லாமே பாலிகன். அப்போ அப்படி பார்க்கும்போது ட்ரையாங்கிள் இஸ் ஆல்சோ பாலிகன், குவாட் இஸ் ஆல்சோ பாலிகன். அதுக்கு மேலே போகிறது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுவோம், பென்டா ஹெக்ஸா அந்த மாதிரி சைஸோட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் இது வந்துட்டு 3Dக்கு உள்ளது, பிளைன் 3D ஆப்ஷன். நான் வந்துட்டு 2D நடத்தும் போதே இதை வந்துட்டு மிஸ் பண்ணுவேன் எப்போதுமே. ஏன்னா வந்துட்டு 3D அப்படிங்கிறது நம்ம இதில் தான் பார்ப்போம். ஷீட் மெட்டல் அப்படிங்கிற ஷீட் மெட்டல் கூட இல்லை, வெல்மென்ஸில் தான் வந்துட்டு பார்ப்போம். இங்கே நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் we have an option called 3D sketch. ஸ்கெட்சே வந்துட்டு என்னால் 3 டைமென்ஷனில் வரைய முடியும். அது எப்படிங்கிறத நம்ம வந்துட்டு லேட்டர் செஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்னது, இந்த நார்மல் பிளைன்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்துட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், நார்மல் பிளகின்ஸ் பற்றி பேசும்போதே
ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பர்பஸ்க்கு பாயிண்ட்ஸுங்கிறது எவ்வளோ வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ நான் அந்த பாயிண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ரேண்டமாக எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போது இது ஒரு 2D பாயிண்ட்ஸ், ஏன்னா ஒரே சிங்கிள் பிளைனில் இருக்குது. பட் இன்கேஸ் நான் ஸ்கேனிங் மிஷின்லேருந்து கொண்டு வரும்போது எப்படி இருக்கும், மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நிறையா இடத்துல இருக்கும். கேட்டையா கைனமேட்டிக்ஸ்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லலாம் கூட பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்துட்டு அதை அப்படியே கர்வ்ஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு சர்ஃபேஸாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. க்ளே மாடலிங் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பண்ணுவாங்க. நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகும். சிமிலர்லி நம்ம இது மாதிரி இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஏதோ ஒன்று நார்மல் லைன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஸ்ப்ளைன் சிம்பிளிஃபைடு பாலி லைனாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா விட்டுறலாம். ஓகேவா? இது எல்லாமே நார்மல் ஸ்கெட்ச் பாயிண்ட்ஸ். ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இதை நான் கண்ட்ரோல் Z அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அண்டு ஆகும். ஓகே, இதே நான் வந்துட்டு ஒரு ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ப்ளைன் ஸ்டில் நோ நம்ம அந்த ஸ்ப்ளைன் பற்றி நம்ம என்ன பண்ணல, கவ் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்துட்டு ஸ்கெட்ச் டூல்ஸ்குள்ளார தான் வரும். இது வந்துட்டு சிம்பிளிஃபைட் பாலிலைன் நார்மலாக வரும். எஸ்கேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், எஸ்கேப் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், சர்ஃபேஸாக இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளண்டட் சர்ஃபேசஸ். குட். ஸோ அந்த ஸ்ப்ளைன்ஸ் ஒரு அன்பேராமெட்ரிக், அதுக்கு ஒரு டெஃபினட்டான வேல்யூஸ் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ரொம்ப வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னால என்னால் கன்ஸ்ட்ரெயின் பண்ணவும் முடியும் by using that control vertexes. ஸோ இப்போ மேஜர் டூல்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். சம் அதர் டூல்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, தட் இஸ் நார்மல் ஸ்ப்ளைன் அண்ட் தென் வந்துட்டு ஸ்டைல் SP லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஸ்ப்ளைன் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், ஒரு கண்ட்ரோல் வேர்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் 2 ஹேண்டில் வந்துட்டு இருக்கா, இது வந்துட்டு டேஞ்சென்ஷியல் அண்ட் கர்வேச்சரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளது. ஸோ இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இதோட டேஞ்சென்ஷியல் அண்ட் கர்வேச்சரை என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் தென் நான் இதை வந்துட்டு என்ன பண்ண முடியும், என்னால் மூவ் பண்ணி பார்க்க முடியும். இப்படிலாம் ஸ்ப்ளைனை எடிட் பண்ணுறதுக்குனே ஒரு டெடிகேட்டடான டூல். ஸோ அதில் எந்த அளவுக்கு கர்வேச்சர் இருக்குது, அதுக்கு இப்போ எனக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கண்ட்ரோல் வேர்டெக்ஸ் இருக்குது, 1 2 3 4 அது மாதிரி 4 இருக்குது. இது இல்லாமல் எனக்கு இங்கெல்லாம் இன்னும் ஒரு இந்த செக்மெண்ட்டுக்குள்ளாரே இந்த 1 and 2க்குள்ளாரையே வந்துட்டு ஒரு 4-5 கண்ட்ரோல் வேர்டெக்ஸ் வேணும். அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்துட்டு கண்ட்ரோல் வேர்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த கர்வேச்சர்லேயே வந்துட்டு சேமாக வந்துட்டு அப்ளை ஆகிருக்கு. பட் இன்கேஸ் வந்துட்டு எனக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது எனக்கு வேணும், இது நார்மல் ஸ்ப்ளைன், இதுவே வந்துட்டு SP லைன் வந்துட்டு வரைஞ்சி பார்ப்போம். ஐ மீன் ஸ்டைல் SP லைன் 1 2 3 4 5 6 மோர் ஸ்மூத்தராக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் வேர்டெக்ஸ் அப்படிங்கிறது எதில் இல்லை, எனக்கு அந்த கர்வ் மேலே இல்லை, அதை தாண்டி வெளியில் இருக்குது. ஸோ 1 2 3 and then 4. இதை யூஸ் பண்ணி என்ன சார் பண்ண முடியும், அதே தான் நம்ம லைக் சர்ஃபேஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு ஸ்கேட்டிங் போர்டே நான் வரையணும்னு நினைக்கிறேன் நொய்யே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். பட் நம்ம ஓகே பரவாயில்ல, எக்ஸ்ட்ரூட் ஸோ இதுக்கப்புறமா நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்லட்ஸ் வந்துட்டு என்னால் பண்ணிக்க முடியும். இந்த ஃபில்லட்ஸ் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். ஸோ கான்ஸ்டன்ட் சைஸ் ஏதாவது ஒரு எட்ஜு அந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும். பட் சின்ஸ் இது ஒரு கர்வ்டு தான் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், ஏதோ வந்துட்டு ஒரு ஸ்கெட்சாக வரைஞ்சி அதில் ட்ரா பண்ண முடியும். ட்ரா பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கட் பண்ண முடியும். இல்லை ஒரு பிளைனை வந்துட்டு வரைஞ்சிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்துட்டு லேட்டர் செஷனில் நம்ம என்ன பண்ண வேண்டியது, பார்க்க வேண்டிய விஷயங்கள். எஸ், வி ஹாவ் அன் செப்பரேட் ஆப்ஷன் கால்டு ஈக்குவேஷன் ட்ரிவன் கர்வ். இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் எப்படி போவோம், கொஞ்சம் பெருசாக காம்ப்ளிகேட்டட் கிடையாது. பட் அதில் நிறைய வந்துட்டு சொல்ல வேண்டிய கண்டென்ட் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வந்துட்டு பார்ப்போம். மாடிஃபிகேஷன் டூல்ஸ் இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக வந்துட்டு என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு பார்க்கலாம். ஸ்கெட்ச் டூல்ஸில் இருக்கிற ஸ்கெட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் டூல்ஸ் அண்ட் தென் டைமென்ஷன் ரிலேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு மேக்ஸிமம் கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன்.